சிவாஜியில காட்டுற மாதிரி தான் ஆடிட்டரை பிடிப்பா. இல்ல அங்கதான் நமக்கு இன்னைக்கு கரெக்டான இது. நீ காலையில இல்ல நீ காலையில பெரம்பூர்ல வந்து இது தாக்கல் என்ன இது வேட்புமனு தாக்கல் பண்ணிட்டு வெளியே வந்தான். வெளியே வந்தவன் மேல ஏறி கொஞ்ச நேரம் கையசைச்சுக்கிட்டு அப்படியே போயிருந்தான்னு வைங்களேன், யாருமே இவ்வளவு கூட்டங்கள் பின்னாடி வந்திருக்காது. இவன் வேணுக்குன்னு கரூர்ல என்ன பண்ணானோ அதே தான் இன்னைக்கும் பண்றான். வேணுக்குன்னு உள்ள போய் உட்காந்து ஏசிய போட்டு உட்காந்துருக்கான் கிளாஸ் அடைச்சிட்டு. அப்படியே வர்றவங்களையும் அவன் கை காமிச்சு கூட்டு வரான். அங்க வாங்க அங்க வாங்கன்னு கை காமிச்சு கூட்டு வரான். எல்லாவனையும் இவனை பார்க்கணும். இவன் முன்னாடி ஒருத்தன்லாம் இவன் முன்னாடி ஏதோ ரீல்ஸ் எடுக்க டான்ஸ் ஆடிட்டு இருக்கான். இவன் முன்னாடி ரீல்ஸ் எடுக்கணும் டான்ஸ் ஆடணும்னு அப்படியே கூட்டிட்டு வந்து பெரம்பூர்ல நின்று பேசிட்டு இருந்தா அந்த கூட்டத்தை அப்படியே திருப்பி குளத்தூருக்கு கூட்டிட்டு வரான். சரி குளத்தூருக்கு கூட்டிட்டு வந்த இல்ல, அதுக்கப்புறமாட்டி சரி குளத்தூர்ல கொஞ்சம் ஏதோ அலை எல்லாம் வந்துச்சு அப்படி இப்படின்னாங்க. அடுத்தது வில்லிவாக்கத்துக்கு போகாம கேன்சல் பண்ணிட்டான். இப்ப என்ன சொல்றான், குளத்தூர்ல வந்து முதலமைச்சர் வந்து கரூர் சம்பவம் மாதிரி பண்ண பார்த்தாரு, அதனால நாங்க வந்து வில்லிவாக்கத்தை கேன்சல் பண்ணிட்டோங்கிறான். இதுக்கு எனக்கு புரியல. ஏன்னா உங்க வீட்டுல பாவாடைக்காரன் போனா கூட டிஎம்கே கத்துவீங்க போல இருக்கு. இதுக்கும் முதலமைச்சர் அவர் பாட்டுக்கு வந்தாரு, வேட்புமனு தாக்கல் பண்ணாரு, வீட்டை போய் படுத்தாச்சா? இது எனக்கு புரியவே இல்லை. இவன் கரூர்ல என்ன பண்ணானோ, என்ன பண்ணக்கூடாதுன்னு நம்ம சொன்னோமோ, வெளியில வந்து நின்று நீ கை காமிச்சிருந்தேன்னா எல்லாரும் போயிருப்பாங்க. ரோட்ல பாக்குறவங்களும் அவங்க ஓட்டு போயிருப்பாங்க. இவன் உள்ள போய் உட்கார்ந்து இருந்துகிட்டு இவன் எங்க வான்னு கூட்டத்தை சேர்த்துக்கிட்டு இது இது என்ன மாதிரி இது கரூர்ல பண்ண திருப்பி இங்கேயும் பண்றான். இவன் இன்னும் திருந்தவே இல்லை. ஒரு ஒரு பெர்சன்டேஜ் கூட திருந்தல. இதுதானடா நாங்க கரூர்ல இருந்தே சொல்லிட்டு இருக்கோம், பண்ணாதீங்க பண்ணாதீங்கன்னு. நீங்க இப்பவும் வந்து அதையே பண்ணிக்கிட்டு திருப்பி வந்து டிஎம்கே மேலாம் பழைய போடுவேன்னா, ஆக்சுவலி நான் டிஎம்கே ஆனது அப்படிதான், அதுக்காக வேண்டின்னு நான் சொல்லல. அவன் ஏடிஎம்கேவே சொல்லியிருந்தாலும் இல்ல பிஜேபி சொல்லியிருந்தாலும் இந்த விஷயத்துல அவனை நான் கேள்வி கேட்டிருப்பேன். ஒரு பைத்தியக்காரன் கூட இப்படி பண்ண மாட்டாங்க. இல்ல அந்த அப்டேட் 2 பேருமே தாக்கல் பண்ணியிருக்கானுங்களா. இப்பதான் ஒரு ஸ்டேட்மெண்ட் பார்த்தேன். இவன் வந்து வாய்ஸ் ஆஃப் காமனுக்கு 66 கோடி ரூபாய் கடன் கொடுத்ததா காட்டியிருக்கான். அவனுடைய அஃபிலியேட்ல வந்துட்டு அந்த அமௌண்ட் வாங்கினதா காட்டல. ஸோ அது உண்மையா இருக்கும் பட்சத்தில் ரெண்டுமே அஃபென்ஸ் தானே. அப்போ கண்டுபிடிச்சாங்கன்னா 2 மனுமே ரிஜெக்ட் பண்ணிடுவாங்கல்ல. ஆமா, இது மெட்டீரியல் கான்ட்ராடிக்ஷன்ல தான் வரும். இவன் வாய்ஸ் ஆஃப் காமனுக்கு வந்து கொடுத்தமே காமிச்சிருக்கானா, கடன் கொடுத்தமே காமிச்சிருக்கானா? 1 கோடி ரூபா அவன் கொடுத்த மாதிரி காமிச்சிருக்கான். லோன்ஸ் அண்ட் அட்வான்சஸ்ல 400 கோடி ரூபா காட்டியிருக்காங்களா அசையா சொத்து. அதுல கிட்டத்தட்ட 66 கோடி ரூபா வாய்ஸ் ஆஃப் காமனுக்காக காட்டியிருக்கான். இவனுடைய ஸ்டேட்மெண்ட் இப்ப பார்த்தேன். அதுல வந்து எந்த விதமான அவுட் சைடர்ஸ் லோன்ஸோ ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன் இல்ல இண்டிவிஜுவல் லோன் எதுவுமே வாங்கின மாதிரி காட்டலாம். ஒய்ஃபுடைய இதுல மட்டும் தான் லோன் போட்டிருக்கான். ஸோ அந்த இது கரெக்டா இருக்கும் பட்சத்தில் அந்த ஸ்டேட்மெண்ட் வந்துச்சு, பட் கிளியரா அதான் தெரியல. அது கரெக்டா இருக்கும் பட்சத்தில் இப்போ அவன் காட்டின ரெண்டு இதுவுமே ரிஜெக்ட் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல, செக் பண்ணி வெரிஃபிகேஷன் பண்ணாங்கன்னா. இல்ல சைக்கிளே 63,000 ரூபாய்க்கு வாங்கியிருக்கிறாங்க. இவன் சைக்கிள் சொல்லியிருக்கிறான், இவன் எக்ஸல் சொல்லியிருக்கிறான். இவன் ஆதவ அர்ஜுனா ஹைட்டுக்கு எங்கேயாச்சும் சைக்கிள் கிடைக்குது நாட்டுல? அது கஸ்டம் மேடு சைக்கிளா இருக்கும் கபிலம் ப்ரோ. அவன் சைஸுக்கு செருப்பே கிடைக்காது. ஆதவ அர்ஜுனா கால் சைஸுக்கு ஆர்டர் தான் கொடுக்கணும். கரெக்ட் தான் கிஷோர் ப்ரோ. நீங்க திருப்பி வந்து அவங்க நேரடிவுக்குள்ளேயே போய் சிக்கிறீங்க. நீங்க அதுல தப்பு பண்றீங்க. அவனுங்க அதை சொல்லிட்டானுங்க, அவனுங்க இதை சொல்லிட்டானுங்க, நீங்க பதில் சொல்லிக்கிட்டே இருந்தீங்கன்னாக்கா கடைசி வரைக்கும் சொல்லிட்டு தான் இருக்கணும். அதை விடுங்க, நீங்க கொஸ்டின் கேட்க ஆரம்பிங்க. நான் பதில் சொல்லங்க, எனக்கு இரிட்டேட்டிங்கா இருக்கு இவனோட பாலிடிக்ஸ். அதுதான் அவன் பண்றான். அதை அவன் தெரிஞ்சேதான் பண்றான், அதை மட்டும் தான் பண்றான். நீங்க திருப்பி வந்து அந்த நேரடிவுக்குள்ள மாட்டாதீங்க. பேங்க் அக்கௌண்ட் டீடைல்ஸ் எடுத்து போட்டிருக்காங்க நியூஸ் 24 தமிழ். இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க்ல சாலிகிராம பிரான்ச்ல 213 கோடி. ஆக்சிஸ் பேங்க்ல இந்திரா நகர் பிரான்ச் ஆக்சிஸ் பேங்க்ல 5 கோடி. HDFC பேங்க் பெசன் நகர்ல 77 லட்சம். SBI பேங்க்ல சாஸ்திரி நகர்ல இருக்கிற பிரான்ச்ல SBI பேங்க்ல 16,205 ரூபா இருக்கு. ICICI பேங்க் ஆழ்வார்பேட்டையில் இருக்கிற பிரான்ச்ல 4 லட்சம் இருக்கான். SBI பேங்க்ல 16,205. அடே திருட்டு கம்யூனிட்டி பேல நீ எல்லாம் மத்தவங்களை திருட்டு பையன் சொல்லிட்டு இருக்கிற. திருட்டு கம்யூனிட்டி பேல
இல்ல நிறைய ட்ரஸ்ட்டுக்கு காசு கொடுத்து வச்சிருக்காங்க. எனக்கு அதுதான் டவுட்டா இருக்கு. ஒரு ட்ரஸ்ட்டுக்கு வந்து எல்லாமே டொனேட் பண்ணுவாங்க. ஆனா இவன் அட்வான்ஸ் பே பண்ணி வச்சிருக்கான். அதே சமயத்துல வந்து லோன் கொடுத்து வச்சிருக்கான். ஒரு ட்ரஸ்ட்டுக்கு லோன் கொடுக்க வேண்டிய அவசியம் என்ன? எனக்கு அது புரியவே இல்லை. ட்ரஸ்ட்டுக்கு எதுக்கு லோன் கொடுக்கறதுனா அதுவும் வந்து நான் டாக்ஸபிள் தான். நான் டாக்ஸபிள் இன்கம் தான் நீங்க வந்து ட்ரஸ்ட்டுக்கு லோனா கொடுக்க முடியும். ஸோ டாக்ஸ் கட்டாம அவன் எஸ்கேப் செய்கிற ஆகிறதுக்கு தொழில் அரேஞ்ச் பண்ணி வச்சிருக்கான். அவன் செய்கிற தொழில் லிஸ்ட் படிக்கிறேன் கேளுங்க. விஜயின் தொழில்கள், சுயதொழில் அவனுக்கு ஒன்னே ஒன்று தான் இருந்துச்சு. அதுல இப்போ சிலிக்கான் வச்சிட்டாங்க. விஜய் வித்யாசரம் தாளாளர், ஜெயாநகர் ப்ராப்பர்ட்டி மேலாண்மை இயக்குனர். வித்யா யாருப்பா அந்த வித்யா? தங்கச்சி பேரா? அவன் தங்கச்சி பேரா? அப்படிதான் நினைக்கிறேன். வித்யா சாரிட்டபிள் ட்ரஸ்ட் ட்ரஸ்டியா இருக்கிறாரு. விஜய் சாரிட்டபிள் ட்ரஸ்ட் ட்ரஸ்டியா இருக்கிறாரு. சாய் விஜய் சாரிட்டபிள் ட்ரஸ்ட் ட்ரஸ்டியா இருக்கிறாரு. அதாவது வருவாய் ஆதாரங்கள் சுய தொழில் தெரியுமே, சிலிக்கான் விற்கும் போதே தெரியுமே. வட்டிக்கு விடுறது, சொத்துக்களின் வாடகையே வருவாய். வாழ்க்கை துணை இல்லத்தரசி யாருன்னு மட்டும் கீழே பேர் போடு பாப்போம். போட்டுரு பாப்பா நீ மனசாட்சியோட. நீ யாருக்கு புருஷனா இருக்கிற? நான் இவங்களுக்கு தான் புருஷனா ஒரு 27 வருஷமா வாழ்ந்துட்டு இருக்கிறேன். சொல்லு. ரொம்ப கஷ்டம் ப்ரோ இவனை வச்சுக்கிட்டு. யாரோ ட்ரஸ்ட்டை பத்தி கேட்டீங்க. அதுல இன்னொரு ஃப்ராடுமே ஓப்பனா பண்ணலாம். இப்ப நார்மலா ட்ரஸ்ட் அப்படின்னா வந்து அதுக்கு ஒரு அப்ளிகன்ட் பண்ணிட்டு இருக்க மாட்டாங்க. ஒரு 2-3 பேர் இருப்பாங்க. 3 பேருமே ப்ரொப்பரேட்டரா தான் இருப்பாங்க. இப்ப இவன் வந்து 20 crores வந்து அதுக்கு வந்து டொனேஷன் கொடுக்கான் அப்படின்னா அந்த 20 crores-க்கும் இவனுக்கு வந்து 80C டாக்ஸ் எக்ஸம்ஷன் கிடைச்சிரும். அட் த சேம் டைம் அந்த 20 crores அந்த ட்ரஸ்ட் அக்கௌண்ட் போனதுக்கு அப்புறம் அவங்க தீர்மானம் போட்டு அதுல இருந்து கொஞ்சம் அக்கௌண்ட் வந்து அந்த ப்ரொப்பரேட்டர் வெளியே எடுக்கலாம். அதுக்கு வந்து அவங்க கணக்கு காமிக்கணும் கூட அவசியம் கிடையாது. சோ அந்த பணம் மறுபடியும் இவனுக்கே திரும்ப வரதுக்கு எல்லா விதத்துலயும் பாசிபிலிட்டி இருக்கு. ஐயா அதான் நீங்க சொன்னது கரெக்ட். ஆனா அவன் ட்ரஸ்ட்டுக்கு வந்து அவன் லோன் இல்ல ஒரு நிமிஷம் அவர் சொல்ற அவன் வந்து இது டொனேஷன் கொடுத்த மாதிரி காமிக்கல, அவன் லோன் கொடுத்த மாதிரி காமிச்சிருக்கான். லோன் அண்ட் அட்வான்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்ல வந்து அவன் காமிச்சிருக்கான். அதான் நானும் சொல்லுவாங்க. நீங்க டொனேஷனா கொடுத்தீங்கன்னா எக்ஸ்பென்ஸ்ல காட்டிட்டு அண்டர் 80C காட்டிட்டு நீங்க வந்து கிளைம் பண்ணிக்கலாம், பிரச்சனை கிடையாது. பட் இவன் காட்டியிருக்கிறது வந்துட்டு இதுல லோன் என்ன அசட்ஸ்ல வரும்போது உங்க ப்ராப்பர்ட்டி தான், அந்த ட்ரஸ்டோட ப்ராப்பர்ட்டி கிடையாது. அண்ட் இன்னொரு விஷயம் இப்போ பார்த்தேன், ஆதவர்ஜுனா தாக்கல் பண்ணதுடைய இதுல வந்துட்டு அவன் மேல BNS 105, 110 கேஸ் வந்து ஃபைல் பண்ணியிருக்காங்க. அதாவது கரூருடைய குற்றவியல் கொலை முயற்சி அந்த கேஸ் வந்துட்டு அவன் மேலதான் ஃபைல் ஆயிருக்குதுங்க ஐயா. இவனை உருட்டிட்டே இருந்தானுங்களா கரூர்ல. இப்ப ஆதவர்ஜுனாவோட அஃபிடவிட் யார்ட்டையாவது இருக்கா? யாராவது கிளியரா படிக்க முடியுமா? ஏங்க PDF அனுப்பிச்சு விட்டாங்க. என்னங்க இப்ப வந்து கேக்குறீங்க முஸ்து? அவன் அஃபிடவிட் PDF-வே எடுத்தாச்சு, வந்துருச்சு. நம்ம மெட்ராஸ் பையன் வச்சிருக்கிறாப்ல, அவர் தானே எனக்கே அனுப்புனாரு. ஓகே, பாக்கல நீங்க? இவன் எக்ஸல் போட்டிருக்கான். இல்ல ஆதவர்ஜுனாவோட இது கேட்டார்ல, ஆதவர்ஜுனா வந்து விஜய் சேதுபதிக்கு 25 லட்சம் கடன் கொடுத்துருக்கானாப்பா. விஜய் சேதுபதி, நடிகர் விஜய் சேதுபதிக்கு. அதுக்கப்புறம் இப்ப தாவேக்காவோட கட்சியில வந்து அவங்க தங்கச்சியை சேர்க்க வந்தாங்கல்ல, அவங்க தங்கச்சிக்கு வந்து 25 கோடி வந்து கடனா கொடுத்துருக்கானாமா. ஏங்க 25 கோடி இவனுக்கு எங்க இருந்துங்க வந்துச்சு? அது மட்டும் இல்லாம வாய்ஸ் ஆஃப் காமன் நிறுவனத்துல 66 கோடி வாய்ஸ் ஆஃப் காமனுக்கு, ஆதவர்ஜுனா வாய்ஸ் ஆஃப் காமனுக்கு மட்டுமே, அது அவனோட நிறுவனம் தான், அந்த இதுக்கு வந்து 66 கோடி வந்து இவன் கடன் கொடுத்ததா சொல்லியிருக்கான். யாரு? ஆதவர்ஜுனா வாய்ஸ் ஆஃப் காமனுக்கு கடன் கொடுத்துருக்காமா. அதுக்கப்புறம் 66 மீதி இன்னொரு 66 கோடி வந்து வேலை பார்க்குறவங்க அப்படின்னு வந்து அவங்களுக்கு வந்து கொடுத்துருக்கான். ஏங்க எனக்கு புரியலங்க, 66 கோடி வந்து வேலை பார்க்கறதுக்கு வந்து வாய்ஸ் ஆஃப் காமன்ல கொடுக்கறதுக்கு என்ன இருக்கு? தங்கச்சிக்கு 25 கோடி கொடுக்கறதுக்கு இவனுக்கு எங்க கடன் லோன் இங்க இருக்கு? எனக்கு ஒன்றும் புரியலங்க. இவனோட நிறுவனம் தானங்க வாய்ஸ் ஆஃப் காமன், அதுக்கே அவங்க எதுக்கு கடன் கொடுக்கணும்? இவனோட நிறுவனத்துக்கே 66 கோடி இவனே கடன் கொடுத்துருக்கானாமா. இவன் சொந்த தங்கச்சிக்கு 25 கோடி கடன் கொடுத்துருக்கானாமா.
விஜய் சேதுபதிக்கு 25 லட்சம் கடன் கொடுத்திருக்கானாமா அப்படின்னு. இன்னொரு விஷயம். கடன் வாங்கினா இல்ல ரெண்டு பேருக்கும் ஒரே ஆடிட்டர்னு எப்படி ஒரே தெரியுமா ஆடிட்டர். ஏன்னா எப்படி இவங்க ரெண்டு பேருமே கடன் வாங்கினானுங்கன்னு எங்கேயுமே இல்லைங்க. இவனுக்கு கடன் கொடுத்துருக்காங்க. அதான் சொல்றேன், இவனுக்கு ரெண்டு பேருக்கும் ஒரே ஆடிட்டர் கணக்கு போட்டு பார்த்து கொடுத்துருக்கான். எப்படின்னா இவன் எக்ஸலு, அவன் சைக்கிள். இவன் குடும்பத்துக்கு கடன் கொடுத்தேன், நான் இவன் கம்பெனிக்கு இவனுக்கு கடன் கொடுத்துக்கிட்டேன். மசகுட்டி புரியுதா? புரியுது புரியுது புரியுது. என் பொண்டாட்டி, என் பிள்ளைக்கு, என் அப்பனுக்கு, என் அம்மாவுக்கு, என் பொண்ணுக்கு, என் பையனுக்கு நானே கடன் கொடுத்தேன். அவன் என் தங்கச்சிக்கு, என் பொண்டாட்டிக்கு, என் மாமனாருக்கு, என் மச்சானுக்கு, என் கம்பெனிக்கு எல்லாருக்கும் நான் கடன் கொடுத்துட்டேன். போனா போது விஜய் சேதுபதி மட்டும் ஏதோ ஒண்ணு விஜய் சேதுபதி, அது விஜய் சேதுபதி தான் சொன்னேன். இல்ல இப்ப விஜய் சேதுபதி கபிலன் ஒண்ணு, இப்ப விஜய் வந்து ஏதோ ஒரு படம் நடிச்சான், ஏதோ உருட்டுனானுங்க, கருப்பு பணம் ஏமாத்தனா, அது எல்லாமே ஓகே, அவனையும் செருப்பால் அடிக்கணும், அது எந்த மாற்று கருத்தும் இல்ல. ஆனா ஆதவர்ஜனாக்கு எப்படி 66 கோடி வந்து கடன் கொடுக்கறதுக்கும், தங்கச்சிக்கு 25 கோடி கடன் கொடுக்கறதுக்கும், ஏழை தாயின் மகன் விவசாய இதுவா இருந்தோம், எங்க அம்மா வந்து கடன் தொல்லையால செத்துட்டாங்க, என்னடா வேலை செய்யற நீ, உனக்கு எப்படி இத்தனை கோடி? மாமனார் எப்படி வந்துச்சு? மாமனார் கொடுத்தான்னு காட்டவே இல்லையே, கணக்காட்டலையே, உழைச்சி சம்பாரிச்சால சொன்னாங்க. வாலிபால்ல போய் என்ன சார் உழைச்சாங்க அவங்க? இல்ல அவன் என்னதான் படிச்சான், அவன் ஜிம் ட்ரெயினருக்கு எப்படிங்க வந்து 66 கோடி 25 கோடி? விஜய் சேதுபதிக்கே வந்து கடன் கொடுக்குற அளவுக்கு காசு எங்க இருந்து வந்துச்சு? தம்பிள்ஸ் தூக்கி 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 கிடைச்சது 66 கோடி. ஏப்பா, இப்படி தெரிஞ்சா மொசகுட்டியா இல்ல நம்மள என் பர்ஸ்ல இருந்து நான் வந்து 100 ரூபாய் எடுத்து இன்னொரு பர்ஸ்ல நானே வச்சுக்கிட்டேன். இது வந்து 100 ரூபாய் நானே எனக்கு கடன் வாங்கிட்டேன். இப்படி நீயும் சொல்லலாம் நானும் சொல்லலாம் போல. ஆமா, எனக்கு நான் இல்ல அப்ப பேசாம அவனை கல்யாணம் பண்ணி அடுத்தது இல்லத்தரசி ஆதவ் அர்ஜுனி யார் இது என்ன நானே கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். இந்த வடிவேல் படம் ஒண்ணு நீயே எனக்கு ஒன்னே என்னன்னா, இங்க வந்து பெத்த பொண்ணுக்கு வந்து 4 லட்ச ரூபா கொடுத்த காசை வந்து கடன், என் பெத்த பொண்ணு என்கிட்ட கடன் வாங்கியிருக்குன்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்து அண்ணன் சீர் திட்டம்னு ஒண்ணு சொன்னவர் வக்காளி, நான் மிரண்டா. பெத்த பொண்ணுக்கே நீ கடன் தான் கொடுக்குற, இங்க அண்ணன் சீரு தாய் மாமன் சீருன்னு ஒண்ணு உருட்டினவர், மிரண்டு போயிட்டேன் நம்ம. ஒரு டாபிக் டைவர்ட் இல்லாம ஒரே ஒரு விஷயம் மேல அவர் தில்லை சார் ஒரு விஷயம் ஷேர் பண்ணிருக்க. தில்லை சார் பேசுங்க. ஷேர் பண்ணிட்டு தான் போயிட்டு இருக்கேன், நீங்க பேசிட்டு இருக்கேன். தேங்க்யூ. முடிஞ்சா ரீட்வீட் பண்ணீங்க, சந்தோஷம். எப்பா மேல ஒரு விஷயம் கேட்டிருக்காரு, ஒரு பையனுக்கு ஹெல்ப் கேட்டிருக்காரு அவர் தில்லை சார். முடிஞ்சா ரீட்வீட் பண்ணீங்கன்னா, கோயம்புத்தூர் பக்கம் உங்களுக்கு ஏதாவது என்ஜிஓ தெரிஞ்சிச்சுன்னா உங்களுக்கு ஹெல்ப் பண்ணீங்கன்னா நம்பர் கொடுத்த கூட அந்த பையன் கான்டாக்ட் பண்ணி அரேஞ்ச் பண்ணிப்பான். அவனுக்கு ஒரு கை ஒரு கால் வந்து வரல, வீட்டுல அப்பா அம்மாவும் கொஞ்சம் வயசானவங்க, கூட்டு வர முடியாது. உண்மையா அந்த ஒரு டிரான்ஸ்போர்டேஷன் அரேஞ்ச் பண்ணாங்கன்னா அவன் போயிட்டு வந்துருவான். அவ்வளவுதாங்க விஷயம். தேங்க்யூ. நீங்க பேசிட்டு இருக்கீங்க. தேங்க்யூ. கொஞ்சம் பார்த்து பண்ணுங்கப்பா இந்த பையனுக்கு. ஷேர் பண்ணுங்க. போயிட்டாரா? சரி, ஓகே, போயிட்டு முடிஞ்சா ஷேர் பண்ணுங்க, லைக் ஆட்டி தட்டி மற்றவங்களுக்கு வாட்ஸ்அப்ல இருந்து முடிஞ்சா ஷேர் பண்ணுங்க. அனுப்ப வேண்டியவங்களுக்கு அனுப்பிச்சிட்டேன், பார்த்துப்பாங்க. அண்ணாத்தா, நான் ஒன்று சொல்லிடுறேன், இது எனக்கு தெரிஞ்சது, ரொம்ப தெரிஞ்சது. நான் ஃபோட்டோ கூட அனுப்புகிறேன். ஆதவ் அர்ஜுன் ஒரு சொந்த ஃபினான்ஸ் கம்பெனி நடத்திட்டு இருக்காரு, தெரியுங்களா? அவன் ஏகப்பட்ட கம்பெனி இழுத்து 3 அவன் ஆரம்பிச்சா 3 மாமனார் காசுல. அதேதான் டிசிஎஸ் மாதிரியா தானே? துளசி கன்சல்டன்சி சர்வீஸ் இல்ல துளசி கன்சல்டன்சி டிசிஎஸ். ஆக்சுவலா அரைஸ் இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் கேபிட்டல் பிரைவேட் லிமிடெட் கம்பெனி நேம். இல்ல அது வேற, அது ரெண்டாவது ஒண்ணு. இல்ல அது ரெண்டாவது. துளசினும் டிசிஎஸ்னும் கபிலன் சொல்ற மாதிரி டிசிஎஸ்னு ஒண்ணு வச்சிருந்தா, அப்புறம் அரைஸ்னு ஒண்ணு வச்சிருந்தா, ரெண்டுத்தையும் மூடிட்டு வாய்ஸ் ஆஃப் காமன் ஒண்ணு வச்சு இது கால் சென்டர் மாதிரி வந்து இது வச்சிருந்தான். அந்த கால் சென்டர்ல 66 கோடி ரூபாய் அவனுக்கே வந்து கொடுத்ததா இவனே சொல்லியிருக்கான்.
அரைஸ் மூடல, அரைஸ் இப்போ வரைக்கும் ரன்னிங்ல தான் இருக்குது. இப்ப அவங்க அப்படியா? ஒய்ஃப் அதை தான் டேக் காட்டவே ஓவர் இல்ல. பண்ணி. ஆமா அவங்க ஒய்ஃப் இப்ப டேக் ஓவர் இல்லங்க, பண்ணிருக்காங்கல்ல. அவனோட அஃபிடேவிட்ல அது இல்லையேங்க. அவங்க ஒய்ஃப் பேர்ல இருக்குது. ப்ரொப்ரைட்டர் வந்துட்டு இப்ப சைன் பண்ற அத்தாரிட்டி, ஃபுல் அண்ட் ஃபுல் சைன் பண்ற அத்தாரிட்டி ஒன்னும் அவங்க ஒய்ஃப். அவசரப்படாதீங்க, ஒன்னும் பதட்டப்படாதீங்க. ஐயா, மாமியார் நான் இது நாமினேஷன் பண்ணுவாங்க, அதுல எடுத்துடலாம். ஓகே ஓகே. அண்ணாத்த நான் ஏன் இதை இவ்வளவு தூரம் சொல்றேன்னா, நான் அதுல ஒரு ஸ்டாஃப், பழைய ஸ்டாஃப், இப்போ இல்ல. இல்ல ஓகேங்க. இப்ப என்னோட அவனோட அஃபிடேவிட்ல அண்ணாத்த இப்ப இல்ல. ஒரு நிமிஷம் நான் கொஞ்சம் ஷாக்கிங்கா இருக்கிற. ஒரு நிமிஷம், என்ன ராஜம் கேட்? அண்ணாத்த பழைய ஸ்டாஃப் நானு அந்த கம்பெனில. அப்ப வாய்ஸ் ஆஃப் காமன்ல இப்ப தெரிஞ்ச லிங்க் இருக்கா? தெரிஞ்ச பசங்க இருக்காங்களா? சாத்தியே தெரியல அண்ணாத்த, என்ன விசாரிச்சு பார்க்கலாம். சரிங்க, நான் டிஎம்ல சில மேட்டர் சொல்றேன், அதுக்கேத்த மாதிரி அங்க போட்டுவாங்க. லிங்க் இருக்கா? கான்டாக்ட் இருக்கா? நிறைய பசங்க கான்டாக்ட்ல இருக்காங்க, ஹெச்ஆர் முதற்கொண்டு. ஓகே, நம்ம டிஎம்ல போய் மொத்தத்தை பேசுவோம். இப்போ இது வாய்ஸ் ஆஃப் காமன் இங்க லிசன் பண்ணிட்டு இருப்பான். ஓகே ஓகே ஓகே, நான் டிஎம்ல சில விஷயங்களை சொல்றேன். சரிங்க அண்ணாத்த. சொல்லுங்க ராட்ரிக்ஸ். ஆக்சுவலா நேற்று அந்த டிரைவரோட பையனுக்கு சீட்டு கொடுத்தான்னு பெருசா வந்து குழந்தைங்க அணிஞ்சிட்டு இருந்தாங்க, அழுதுனால கண்ணெல்லாம் தொடச்சு கொடுத்துருக்கான். சரி பரவாயில்ல, உண்மையாவே பண்ணிருக்கான் போல விசாரிச்சு பார்த்தா அப்ப கூட நம்ம ஆளுங்க நிறைய பேர் போட்டிருந்தாங்க, உங்களுக்கு எல்லா டிரைவருக்கு எல்லாம் சீக்கிரம் தெரிஞ்சனால இந்த மாதிரி வச்சிருக்காப்லான்னு. பனையூர் ஆபீஸ் இருக்குல்ல, 25 வருஷமா வேலை பார்த்துட்டு இருந்த அந்த ஒய்ஃப் அவங்க குடும்பத்தை நடுத்தூர்ல நிப்பாட்டிட்டு அந்த இடத்துல பொலிட்டிக்கல் ஆபீஸ் போட்டவன் இவனாவது. ஏங்க, மேக்கப் மேனு ஃபுட்டு பார்த்துட்டு இருக்கிறவங்க கூட இருக்கிற பணியாளர் அவங்களுக்கே வந்து கல்யாணத்துக்கு போய் 2500 முகிச்சிட்டு வந்தவங்க அவன். செல்வகுமார் அவர் வந்து இன்விடேஷன் வைக்கிறதுக்கே அலோவ் பண்ணலாம் அப்படின்னு சொன்னாங்க. இல்ல நேற்று அவன் அவ்வளோ இது பண்ணானுங்க. என்னன்னா உண்மையாவே வந்து நம்ம மீடியா ஜேர்னலிஸ்ட்லாம் வந்து இனிமேல் சாதாரண நாளைக்கு வந்து கேண்டிடேட் கொடுத்துருக்காங்க அப்படின்னு இந்த கதை தான் தெரியுது. பினாமி நம்ம பார்த்துருக்கான் அப்படின்னு. அவங்களோட கொள்கை என்னன்னா, இந்த வாய்ஸ் ஆஃப் காமனுக்கு வந்து 60 கோடி எவ்வளவோ அந்த இதுக்கு ப்ரொமோஷனுக்காக கொடுத்துருக்காங்க. அது ஒரு கம்பெனிக்கு 60 கோடி கொடுத்துருக்காங்க. இது மாதிரி நிறைய ஃப்ராட் வெளியே வருது. இல்ல அவன் இன்னொன்னு, அவன் நேத்து வந்து சரி அந்த ஒரு டிரைவரோட பையனுக்கு சீட்டு கொடுத்தாங்க அப்படின்னு அந்த டிரைவருக்கு பேர்ல ஏதோ கம்பெனி நடத்துறானா அவன்? ஆமா, அதான் அந்த நிறுவனத்தோட மேல ஓனரா இருக்காப்ல, ஒரு சீட்டு கம்பெனி மாதிரி வச்சிருக்காங்க. அந்த கம்பெனிக்கே ஓனரா இருக்காரு. அதை பார்க்கல அந்த போஸ்ட் நீங்க அந்த எல்லாம் லிங்கோட அனுப்பிச்சிருக்காங்க. பேசி பாய் கூட போட்டுருக்காங்க. அதே மாதிரி ஸ்கூலுக்கு வந்து 20 கோடி கொடுத்துருக்கான். அதான் அது எப்படி ஸ்கூலுக்கு வந்து இப்ப நான் என் வேலை என்னன்னா, நான் போய் விஜய் சேதுபதியை போய் டேக் பண்ணி உண்மையா ஆதவர்ஜனா கிட்ட நீ 25 லட்சம் கடன் வாங்கினியா அப்படின்னு நான் போய் விஜய் சேதுபதி போய் கேட்க போறேன். ஒண்ணு. ரெண்டாவது, வேற யாருக்கு இவன் கடன் கொடுத்தான்னா, ஜேசன் சஞ்சய்ட்ட போயிட்டு யாராவது இன்ஸ்டாகிராம்ல போயிட்டு அவனை டேக் பண்ணி, எப்ப அவங்க அப்பா உனக்கு 8 லட்ச ரூபா கடன் கொடுத்தாராமே உண்மையா அப்படின்னு ஜேசன் சஞ்சய் போய் டேக் பண்ணுங்க. ஒன்னாச்சா? ரெண்டாச்சா? அடுத்தது அவன் பொண்ணு எனக்கு தெரிஞ்ச சோஷியல் மீடியால இருக்காங்க. இல்ல பொண்டாட்டி பேர்ல நகை இவ்வளவு இருக்கு, அசையும் சொத்துக்கள் அசையா சொத்துக்கள் இவ்வளவு இருக்குன்னு சொன்னான் இல்லையா? நான் வெயிட்டிங் ஃபார் சங்கீதா. அந்த அம்மா 20ஆம் தேதி வர, என்ன தேதி 30 ஆயிடுச்சு, வர 20ஆம் தேதி அந்த அம்மா கோர்ட்ல ஹியரிங். என்ன அந்த அம்மா நடுவில் எங்கேயாச்சும் இன்டர்வியூ கொடுத்துச்சுன்னா முதல் கேள்வி, ஏமா உங்க அம்மா உன் புருஷன் உனக்கு உன் மேல எவ்வளவு சொத்து எழுதி வச்சிருக்கிறான், சொத்து இருக்குன்னா அப்புறம் ஏன் நீங்க ஜீவனாம்சம் கேட்டீங்க? அப்ப இவன் வருமான ஜீவனாம்சத்தை குறைக்கிறதுக்கு இவன் கணக்காட்டுறானா, இல்ல இங்க வேட்புமனு தாக்கல் பண்ணா இல்ல பாருங்க என்கிட்ட காசே இல்ல பாருங்க அப்படின்னு சொல்றதுக்காக பண்றானா? ரெண்டு விஷயம். இது ஒரே கல்ல 2 மாங்க அடிக்கிற மாதிரி ராட்ரிக்ஸ். அப்படின்னா ஆக்சுவலா வந்து நீங்க சொன்ன மாதிரி ஜீவனாம்சத்தை இது பண்றதுக்கு தான் வந்து என்னன்னா, நீங்க பாத்தீங்கன்னா 2021 அவங்க ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எனக்கு ஒரு கட்டத்துக்கு மேல என்ன தெரியுங்களா தோணுது, இவன் ஏதோ நாட்டுக்கு நல்லது செய்ய அரசியல் கட்சி ஆரம்பிக்கல, இவன் பொண்டாட்டிய பழி வாங்குறதுக்கு இவங்க அப்பனா பழி வாங்குறதுக்கு தான் இவன் கட்சி ஆரம்பிச்சிருக்கானா எனக்கு என்னமோ தோணுது. இப்போ இந்த கார் டிரைவர் கம்பெனி வச்சிருக்கான்னு சொன்னோம் இல்லையா, அந்த கம்பெனி ஃபர்ஸ்ட் சங்கீதா பேர்ல தான் இருந்துச்சு. அதான் விஜய் அவன் பேருக்கு மாத்தி அதுக்கப்புறம் இவன் டிரைவர் பேருக்கு மாத்திட்டான். இல்ல இருக்கிறதே கொடுமை என்னன்னா 10 வீடு வாங்கியிருக்கான். ஒரு அசெட் கூட வந்து ஃபேமிலி பேர்ல வாங்கினா இவ்வளவு மோசமானவனா இருக்கும். கபிலன் ப்ரோ, இந்த ட்ரஸ்டுக்கு லோன் கொடுத்தாங்கிற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்துச்சுல்ல,
அது போய் பார்த்தாச்சு. 20 இப்ப கோடி ஒரு இண்டிவிஜுவல் வந்து ட்ரஸ்ட்டுக்கு லோன் கொடுத்தா அந்த இன்கம் வந்து டாக்ஸபிள் இன்கம் கிடையாது, நான் டாக்ஸபிள் இன்கம்ல தான் வரும். ரெண்டாவது வந்து ஒரு இண்டிவிஜுவல் பர்சன் வந்து ஒரு ட்ரஸ்ட்டுக்கு லோன் கொடுத்தா அந்த ட்ரஸ்ட்ல அவனும் ஒரு ட்ரஸ்டி, அவன் வந்து எப்படி வேணாலும் அந்த ஃபண்டை வந்து அவுட் சைட் மார்க்கெட்ல வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம், அதுல வர ப்ராஃபிட் அவன் எப்படி வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு பதிலாக அந்த லோனை வந்து ரீபேமெண்ட் 5% வந்து எவ்ரி மந்த் ஆர் எவ்ரி அந்த டைம் ஷெடியூல் அவங்க ஃபிக்ஸ் பண்ணி அந்த டைம் பீரியடுக்குள்ள அவங்க 5% ரீஃபண்ட் பண்ணா போதும். இதுதான் ப்ரொசீஜர்னு போட்டிருக்குது. ஸோ இதுவும் வந்து ஃப்ராடு வேலை தான். இப்ப இருக்கிற பணத்தை மொத்தமா வந்து அந்த பக்கம் டைவர்ட் பண்ணி விட்டுட்டு அதை அவுட் சைட் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ணி அந்த ப்ராஃபிட்டையும் எடுத்துக்கிறான். இந்த லோன் கொடுத்ததுனால இவன் இன்கம் டாக்ஸ்ல இருந்து தப்பிச்சிக்கிறான். 2 வேலையுமே இதுல நடந்திருக்கு. கிட்டத்தட்ட கருப்பு பணத்தை மறைக்கிற மாதிரி. கரெக்டா? அதேதான் பர்ஃபெக்டான வேலை. இதெல்லாம் நிறைய பேருக்கு இது தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லை. அதனால வந்து இவன் ஈஸியா இந்த வேலையை பார்த்து வச்சிருக்கான். இதெல்லாம் பர்ஃபெக்டா எவனோ பின்னாடி இருந்து வேலை பார்த்து ஐடியா கொடுத்துருக்கான். இல்ல, அவனுக்கு இந்த அளவுக்கு மூளை கிடையாது. அந்த நாய் 12வதே கோட் அடிச்சு அரியர் வச்சிருக்கு. இன்னும் வரைக்கும் 12வது ஜஸ்ட் கபிலன் அதுதான் கேட்க வந்தேன். அவன் இது வரைக்கும் உங்களுக்கு தான் உங்க எல்லாருக்கும் தான் தெரியும். ஸ்கூல் போனதை பத்தி ஏதாவது சொல்லியிருக்கானா அவன்? அதுதான் அது மென்ஷன் பண்ணிருக்கான். ஸ்ட்ரென்த் 12th ஸ்கூலுக்கே போலான்னு மென்ஷன் பண்ணிருக்கு. இருக்கு பிரைவேட்னு மென்ஷன் பண்ணிருக்கு. ஸ்கூலுக்கு போல பிரைவேட்னு போட்டிருக்காங்க. பிரைவேட்னா போய் இந்த நாய் விஷுவல் கம்யூனிகேஷன்ல போய் கிளாஸ்ல போய் உட்கார்றானா, போய் ஆர்ட் சயின்ஸ்ல கிளாஸ்ல போய் உட்காந்து வந்த நாய் இது. செகண்ட் இயர் வரைக்கும் அங்கதான் உட்காந்துது. தான் என்ன கிளாஸ்ல உட்காந்துருக்கும் கூட இவனுக்கு தெரியாது. அது பேட்டியிலே சொல்லியிருக்கு நாய். நீங்க அவன் படிக்கல, அவன் மண்டையில படிப்பு ஏறல, அதனாலதான் பிரைவேட்டா சொல்லி கொடுத்துருக்காங்க. வீட்டுக்கு வந்து சொல்லி தருவாங்க, அவ்வளவுதான். அதெல்லாம் இல்லைங்க. இந்த ராட்ரிஸ் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். இந்த கிறிஸ்டியானிட்டியில இதுல சர்ச்சில் போய் இது பண்ணாலே +2க்கு ஈக்குவலா ஏதோ சர்டிஃபிகேட் கொடுப்பாங்களாமே. இல்லைங்க, எனக்கு தெரிஞ்ச ஒரு ஏதோ இந்த சர்ச்சில் சர்டிஃபிகேட் கொடுப்பாங்களாமே, அதை வச்சு ஜாப் எல்லாம் ட்ரை பண்ணலாமாமே. ரெக்கமெண்டேஷன் வேணா கொடுப்பாங்க. காலேஜ் இப்போ லயோலா காலேஜ் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்க ஒரு காலேஜ் இருக்குன்னா சொன்னா வந்து ஃபாதருக்கு லெட்டர் கொடுப்பாரு. பட் எகைன் அந்த லெட்டர் வந்து ஒரு ஒரு அடுத்த ஸ்டெப்பு போறதுக்கு தான் நம்மளுடைய பிரின்சிபலை டைரக்டா மீட் பண்றதுக்கு உதவுமே. அதுவுமே வந்து சீட்டு கன்ஃபார்ம் ஆகாது. நான் ஏன்னா என்னுடைய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு சொல்றேன். நான் எல்லாருக்கும் ட்ரை பண்ணிருக்கேன், டீச்சிங் ட்ரை பண்ணி வச்சு சொல்றேன். பட் இவனுக்கு வந்துட்டு ஃபிலிம் ரெஃபரன்ஸ் வச்சு வந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் தான் நீங்க போட் அடிச்சுட்டு வெளியே வந்துட்டாங்க. இருக்கிறதுல இப்ப இருக்க கேண்டிடேட்லயே படிக்காத கேண்டிடேட் வந்தாங்க. சரி, இப்போ ஒன்று பண்ணுவோம், எல்லாரும் சேர்ந்து முடிவு பண்ணுவோம். எப்பா யாரெல்லாம் என் கூட வரீங்க? விஜய் கிட்ட பணம் வாங்க, கை தூக்குங்க. அவன் சும்மா கொடுக்குற ஆளாங்க. எங்க அவன் அஃபர்டபுள் எங்கேயாச்சும் யாருக்கா சும்மாவே கொடுத்துருக்கிறேன், யாராவது சொல்ல சொல்லுங்க அவனை. ஏங்க நான் என்ன சொல்றேன், கடனை வாங்கிடுவோம். கடனை வாங்குறதுக்கு திருப்பி அவன் நம்ம கிட்ட தானே வந்தாவணும். கபிலம் ப்ரோ, நீங்க பேசாம இருப்பேன்னு சொல்லுங்க, 1 கோடி ரூபா கொடுக்க ரெடியா இருப்பாங்க. சீட்டே உங்களுக்கு டிவி கேல கிடைக்கும் ப்ரோ, நீங்க மட்டும் ஸ்பேஸ் போடலன்னு சொன்னா. சரி வாங்கிடுவோம். இது எப்படி தெரியுமா இருக்கு? இந்த பாபால வந்து சொல்லு பாபா, அங்க கியூ கட்டி லைன்ல நிக்கிறாங்க பாபா, அந்த மாதிரிதான் இருக்கு. உன்னை கவுண்ட் பண்ணி சொல்லுவான், எங்கடா நிக்கிறாங்க அந்த மாதிரிதான் இருக்கு. நீ சொல்லு பாபா, உனக்கு கியூ கட்டி சீட்டு கொடுக்க லைன்ல நிக்கிறாங்க பாப்பா. எப்பா நீ சொல்லுப்பா, உடனே தலைவர் அப்படி மாதிரி எங்க நிக்கிறாங்க என்ன இது சொன்னா நான் ஸ்பேஸ் போற மாட்டேன்னு சொன்னா 1 கோடி ரூபா கொடுக்க தயாரா இருக்காங்களா? ஏங்க நீங்க வேற கஞ்சா பேசினாரீங்க. இப்ப நான் அவனுக்கு போய் சப்போர்ட் பண்ணி நான் வேலைக்கு போனா நான் இந்த பக்கம் திமுக போட்டு அடிக்கணும், பரவாயில்லையா? நீங்க என் மேல கேஸ போடுவீங்க, பரவாயில்லையா? நீங்க யாரையும் அடிக்க கூட வேண்டாம், நீங்க பேசாம இருந்தாலே போதும் தானே அவனுங்க சொல்றானுங்க. சரி, அப்ப நான் பேசாம இருக்கணும்னா கேட்கறேன். நம்ம மதிப்பு நம்மளே குறைச்சிட்டா எப்படி மசுக்கிட்டு? போடுங்க, ஒரு 5 கோடி போடுங்க, 10 கோடி போடுங்க, லைஃப்ல செட்டில் ஆகணும். ஏன் மசுக்கிட்டு? 50 கோடி போடுங்க, ஆதவர்ஜுனா 66 கோடி. அதிகமா ஆசைப்படாது. என்ன சொல்லுங்க, திருவள்ளுவர் என்ன சொல்லியிருக்காரு? ஓடி விளையாட பாப்பா, ஓசில ஓவரா வாங்காத பாப்பான்னு சொல்லியிருக்காரா இல்லையா? சாரி, பாரதியார் சொல்லியிருக்காரா இல்லையா? மெட்ராஸ் பாயிண்ட் சொல்லியிருக்காரு. சரி, ஒரு 5 கோடி கேட்போம். 5 கோடி கேட்டு எல்லாரும் கொடுங்க.
எங்க பிளாக் 10 கோடிங்க எனக்கு ஒரு டவுட். 10 கோடிங்க. நான் இங்க பாருங்க, என்ன நம்பி என்ன குரூப்ல என்ன நம்பி வந்து நான் திட்டுறது, சில நேரத்துல நான் கோவப்படுறது எல்லாத்தையும் வாங்கி கட்டிக்கிறவங்க இருக்கிறாங்க இல்லையா, அவங்களுக்கு பாவம், அவங்களுக்கு ஏதாவது இஎம்ஐ கட்டி ஏதோ ஒரு தொழில் ஒன்று பண்ணி ஒரு லைஃப்ல ஒன்று செட்டில் ஆகிற மாதிரி ஒன்று பண்ணி கொடுத்துருவேன் நான். மிச்சம் இருக்கிற பணம் அம்புட்டும் எனக்கு தான். வேணா ஸ்பேஸ்ல வந்துட்டு போனவங்களுக்கு வேணா மாசம் 1 இயருக்கு ரீசார்ஜ் பண்ணி விட்டுறேன். டேய் வாய்ஸ் ஆஃப் காதவ் நீ கேட்டு சொல்றா இதுக்கு என்னன்னு சொல்றான். ஆமா டேய் ஆதவு எப்படிறா, எண்ணி அடுத்து 30 நாள் நான் பேசாம இருக்கணும்னா, என்ன ஸ்பேஸ் போடாம இருக்கணும்னா 10 கோடி ரூபா பணமும் 2 ஐஃபோனும், இல்லை ஐஃபோன் வேணாம், ஒரு ஹை ரெண்டு லேப்டாப் ஒன்றும், ஒரு ஐஃபோனும். அந்த கர்மத்தை எதுக்கு யூஸ் பண்ணிட்டேன்? நார்மலாகவே OnePlus இந்த மாதிரி ஃபோனே போகும். நமக்கு ஐஃபோன் எப்படி யூஸ் பண்ண கொடுத்துரு, இந்த OnePlus அந்த மாதிரி ஃபோனு என்ன லேட்டஸ்ட் மாடலு என்ன அந்த மாதிரி ஒன்று வாங்கி கொடுத்துரு. என்ன ஜீரோ வாங்கிப்போமா OnePlus வாங்கிப்போமா? இந்த ஜீரோன்னு ஏதோ கம்பெனி ஒன்று இருக்காமே நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்களாமே. அப்புறம் 1 இயருக்கு நான் எங்கே வேணாலும் போயிட்டு வர மாதிரி ஃபாரினுக்கு ஒரு சார்ட்டர் ஃப்ளைட்டு. என்ன முக்கியமாக ஏர் ஹோஸ்ட் வந்து பொண்ணாக தான் இருக்கணும் பார்த்துக்க. என்ன அப்புறம் எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சிரு. ரொம்ப நாளாகவே லவ் பண்ணாமல் கல்யாணம் பண்ணாமல் சுற்றிட்டு இருக்கிறேன். என்ன எனக்கு 2ம் வேணும். இல்லை ஒரு பொண்ணு தான், 2த்துக்கும் வேணுங்க. என்னப்பா சிரிக்கிறீங்க? சீரியஸா பேசிட்டு இருக்கிறேன். அப்புறம் நானே கபிலன் ப்ரோ நீங்க பேசுறதெல்லாம் கேட்டு அனுபவிச்சீங்க, நான் ஒண்ணுமே அனுபவிக்காம இருக்கிறேன். அவன் பையனுக்கே பண்ண மாட்டேங்கிறான். பையனுக்கே எதுவும் பண்ண மாட்டேங்கிறான். நம்ம நீங்க எல்லாம் போய் கேட்டீங்கன்னா அதான் அவன் பையனுக்கு ஒரு மீம் ஒண்ணு இருக்கு. டேய் நீ அப்ப எனக்கு ஏதும் செய்யல, இன்னுமாட நம்புறீங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. காசா பணமா கேட்டு போறோம். விஜய் ஃபேன்ஸ் டேய், நான் உண்மையிலே சொல்றேன்டா, எனக்கு வந்து நான் இந்த அடுத்த 25 நாள் நான் வாயை முட்டு நான் கம்முன்னு விட்டுறேன்டா. என்ன பண்ணு, 10 கோடி ரூபாடா, 10 கோடி தான்டா. விஜய்க்குலாம் அதெல்லாம் வந்து தொட்டுக்க மறுறா. ஒரிஜினலுக்குலாம் அதெல்லாம் வந்து பொறித்திங்கிற பானிபுரி காசுறா அவனுக்கு. ஏன்னா 2 வேட்பாளர்கிட்ட இருந்து வாங்கிட்டானுங்க கபிலாம்பூர் ஆல்ரெடி. 234 வேட்பாளர்ல 2 வேட்பாளர் கணக்கு தான். இப்படி